ஆணவம், பெருமை, தலைக்கணம், அகங்காரம் பல வார்த்தைகள் இது சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரியான ஒரு மோசமான பண்பு எவருடைய உள்ளத்துல குடிகொண்டு விட்டதோ அவன் வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உண்மைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை அவன் ஏற்றுக்க மாட்டான். உண்மையை மறுப்பதற்குண்டான காரணமே என்ன? சத்தியத்தை ஒருவன் மறுக்கின்றான் என்றால் அதற்குண்டான அடிப்படையே அவனுடைய உள்ளத்துல பெருமை இருக்கும், ஆணவம் இருக்கும், அகங்காரம் இருக்கும், தலைக்கணம் இருக்கும். தான் என்ற அந்த மமதை ஒருவனுடைய உள்ளத்தில் வந்துவிடுமையானால் அவன் எந்த சத்தியத்தையும் ஏத்துக்கிறோமா? அவன்கிட்ட போய் நீ எத்தனை ஆதாரங்களை காட்டி, எத்தனை வசனங்களை சொல்லி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளை எவ்வளவு நீங்க பயான் பண்ணாலும் அந்த ஆணவம் என்பது அவனுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு காலத்தை நீங்க சொல்றதை ஏத்துக்கிறவே மாட்டான். ஏன்னா சத்தியத்தை மறுக்கக்கூடிய பண்பை ஆணவம் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து ஷைத்தானா போனதுக்கே காரணம் அவன் பெருமை அடித்தான். அதுதான் பிரச்சனை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணியை சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். மலக்குமார்கள் பணிந்து விட்டார்கள். ஆனால் ஷைத்தான் பணியை மறுத்தான். அதுக்கு அவன் சொன்ன காரணம் என்ன? என்னைய வந்து நீ வந்து நெருப்புல இருந்து படைச்சிருக்க, ஆதம மண்ணுல இருந்து படைச்ச, இப்ப யாரு பெருமை உடையவன்? நான் தானே தெரியாது. ஆணவம், அகங்காரம், தலைக்கணம், இதுதான் ஈகோ. இது வந்து ஷைத்தான் வந்து ஒவ்வொரு ஆளுடைய உள்ளத்திலையும் போடுவோம். சத்தியத்தை மறுக்க வைக்கிறதுக்கு ஷைத்தான் எடுக்கிற முதல் ஆயுதம் இதுதான். இதுதான் அவனுடைய அந்த ஷைத்தானியத்தனம் ஒருவனுடைய உள்ளத்துல வருவதற்கு உண்டான அடித்தளம்.